என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த பதிவு எதுக்காகனா, நம்ம வண்டி பஜாஜ் சிடி 110 வந்து இப்போ தான் சர்வீஸ் விட்டு எடுத்துன்னு வந்தோம். இதில் என்ன விஷயம்னா, நம்ம வண்டியில் வந்து செக் இன்ஜின் லைட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எரிஞ்சினே இருந்தது. சரி நானும் என்ன பண்ணலாம், சரி வேணான்ட்டு விட்டேன். நானும் எதுவும் கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டேன். அதுவே ஆஃப் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே ஆஃப் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. சரி அதனால் எதனால் வண்டி இன்ஜின் அளவுக்கு எனக்கு எதுவும் மோஸ்ட்லி தெரில. வேறு எதனா ஒயரிங் கிட்டு அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் எதனா வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் வந்து இன்றைக்கி வண்டி எடுத்துன்னு போய் சர்வீஸ் விட்டு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம வண்டியோட செக் இன்ஜின் லைட் அது எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது. வண்டி வந்து சூப்பராக இருக்குது, குவாலிட்டி எல்லாமே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. வண்டி கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் வந்து ஓட போகுது. வண்டிக்கு இன்றைக்கி வந்து சர்வீஸ் விடும் போது அவங்க கேட்டிருந்தாங்க, வண்டி இந்த மாதிரி கிளச் பிளேட் எதனா ஃபால்ட்டாக இருந்தால் மாற்றிடலான்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் அவங்க ஃபால்ட்டை பற்றி ஒரே ஒரு வார்த்தை கூட அவங்க பேசவே இல்லை. அதனால் நான் வண்டி கிளச் பிளேட் மாற்ற தேவையில்ல, அது என்னைக்கு போதோ அன்றைக்கி மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன் நான். அதனால் வண்டி வந்து பொருளோட குவாலிட்டி வந்து இருக்குதுலே நம்பர் 1. நான் ஃபஸ்ட்டு ரேட்டிங்கில் வந்து ஒரு 10லேருந்து 1க்குள்ளே வந்து ரேட்டிங் கொடுத்தேன்னா கண்டிப்பாக பஜாஜோட குவாலிட்டிக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்பர் 1 கொடுக்குறேன். அந்தளவுக்கு இருக்குது குவாலிட்டி. பஜாஜ் மோட்டார்ஸ் இஸ் பெஸ்ட்டு, நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நான் வந்து யமகாவில் யூஸ் பண்ணியிருக்கேன், ஹோண்டாவில் யூஸ் பண்ணியிருக்கேன் வண்டி. இப்போ பஜாஜ் இருக்குது, ராயல் என்ஃபீல்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் எனக்கு வண்டியை பற்றி இந்த வண்டிங்களை பற்றி எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக எனக்கு தெரியும். அதனால் பஜாஜ் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான வண்டி. நான் அந்த ரெடி பண்ண செக் இன்ஜின் லைட்டு எரியுதான்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். வண்டி கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் ஆகுது சர்வீஸு ஷோரூமில் விட்டு. இன்றைக்கி தான் ஷோரூம் போயிட்டு வந்துருக்குது வண்டி. நிஜமாக எப்படி தான் ஓடுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. பாருங்க, செக் இன்ஜின் லைட் எரியுதா, வண்டி சாவி ஆன் பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன், செக் இன்ஜின் லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. செக் இன்ஜின் லைட் ஆஃப் பண்ணணுன்னா நீங்கள் ஷோரூமுக்கு தான் எடுத்துன்னு போகணும். அது எந்த பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் லோக்கலில் வந்து இந்த மற்ற எந்த சர்வீஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த செக் இன்ஜின் லைட் ஆஃப் ஆகணுன்னா நீங்கள் ஷோரூம் மட்டும்தான் எடுத்துன்னு போக முடியும். எடுத்துன்னு போனால் தான் ஆஃப் பண்ண முடியும். எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்களே பாருங்களேன், கிலோமீட்டரை 37,869 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதில் ஸ்பீடாமீட்டர் கேபிள் வந்து போயிட்டதுனால ஒரு 3 வாரம் வந்து நான் மாற்றாமல் இப்போ தான் சர்வீஸ் விடும் போது மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன். இல்லைனா வண்டி 40,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்கும். சர்வீஸ் விட்டு இப்போ தான் மாற்றினேன். அதை கிளச் பிளேட்டு நிஜமாக எப்படி தான் ஓடுதுன்னு நிஜமாக எனக்கு தெரியல. 40,000 கிலோமீட்டர் தொட போகுது. இந்த இன்ஜினாலும் ஓட்டிட்டுன்னா தான் அதுக்கப்புறம் தான் நான் மாற்றலான்னு இருக்கேன். வண்டி பெஸ்ட்டு. பஜாஜ் பைக்கு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். இவங்களுக்கு நான் மார்க்கெட்டிங்லாம் பண்ணல. ஒரு நல்ல ஒரு 0 மெயின்டெனன்ஸில் ஒரு பைக்குனால் கண்டிப்பாக அது பஜாஜ் தான். நீங்கள் எந்த பைக் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். சும்மா நான் ஏதோ ஒரு நாள் வண்டியை ஓட்டிட்டு ரிவ்யூ பண்ணுறவங்க கிடையாது. வண்டி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த டிசம்பர் முடிஞ்சால் இந்த வண்டி வாங்கி வண்டி ஒரு ஃபால்ட்டு கூட வைக்கல. இந்த வண்டி என்னை ஒரே ஒரு தடவை கூட வண்டி ரிப்பேர் ஆகி நம்ம எந்த ஒரு இடத்துலையும் நான் நிற்கலை. வண்டி எடுத்துன்னு போனேன்னா ஆஃபீஸுக்கு போயிட்டு வெளியில் எங்கன்னா சுற்றத்தை இருந்தாலும், வெளியில் எந்த இடத்துக்கு போனாலும், எவ்வளோ லாங் போகிறதா இருந்தாலும் வண்டி நான் எப்படி போகிறேனோ அதேமாதிரி போயிட்டு நான் ரிட்டர்ன் வந்துருக்கிறேன். ஒரே ஒரு இடத்துல கூட நான் ஆஃப் ஆகி வண்டியை ஆஃப் பண்ணி நான் நிறுத்தி எனக்கு ப்ராப்ளம் வந்து தள்ளின்னு வந்த நாளே கிடையாது. நான் ஹீரோவில் ஸ்ப்ளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ளெண்டர் நான் எத்தனையோ கிலோமீட்டரில் தள்ளி வந்திருக்கேன். வண்டி ஸ்டார்ட் ஆகாமல், ஃப்ளக்கில் கரண்ட் வராமல், சோக்கு ஃபால்ட்டு, அது ஃபால்ட்டு, இது ஃபால்ட்டுன்னு எத்தனையோ ஃபால்ட்டுக்காக நான் வண்டி தள்ளின்னு வந்திருக்கேன். சீட் காயில் போயிடுச்சு, அது இதுன்ட்டு. ஆனால் இந்த வண்டி என்னை ஒரே ஒரு தடவை கூட நான் என்னை நடு ரோட்டில் நிறுத்தினதே கிடையாது. இந்த வண்டி நிஜமாக சொல்கிறேன், பஜாஜ் த பெஸ்ட் குவாலிட்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டி. நீங்கள் பஜாஜில் எந்த வண்டி வேணாலும் வாங்குங்க, நம்பி வாங்குங்க. பொருள் வந்து நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து வைக்க முடியுமா இன்றைக்கி செலவு போக அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த வண்டி, இந்த சின்ன வண்டிங்களில் பிளாட்டினா அது இதுன்னு எவ்வளோ வண்டி இருக்குது. X25, X110 இதே மாதிரி சின்ன வண்டிங்கள்லாம் இருக்குது. முக்கியமாக இந்த மாடல் இன்ஜினில் இருக்கிற வண்டிங்க வாங்கினீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஓட்டலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது.
மைலேஜ் சூப்பராக இருக்குது. மைலேஜ் வந்து எனக்கு 70லேருந்து 85 வரைக்கும் வருது. பைபாஸில் லோக்கலில் வந்து 75 வரைக்கும் வருது. மைலேஜ் வந்து சில பேர் வந்து சொன்னால் இது பொய் அப்படின்லாம் சொல்கிறாங்க. 500 ரூபாய்க்கு வண்டி மினிமம் வந்து நான் 600 இல்லைனா 550 ருபீஸ் போடுவேன். நான் அதை 550 ரூபாய்க்கு போடுவேன். 550 ரூபாய்க்கு போட்டோன்னா எனக்கு வந்து 10 நாளைக்கு மேலே ஓடுது. 10 நாளைக்கு மேலே வண்டி ஓடுது. இப்போ நான் என்னோடய பெட்ரோல் டேங்க்கில் இருக்கிற பெட்ரோல் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் கேஜியில் இருக்கிறத இந்த பாருங்கள். ஆஃப் டேங்க் இருக்குது. ஓகேவா? இது நான் இன்றைக்கி வந்து கரெக்டாக புதன்கிழமை. இன்னும் 2 நாள் போச்சுன்னா வியாழன் வெள்ளி, இன்னும் 2 நாள் போச்சுன்னா வண்டி 7 நாள் ஓடினதுக்கான கணக்கு. போன வாரம் வெள்ளிக்கிழமை போட்டேன் நான் காலையில். அதுக்கப்புறம் அந்த ஆஃப் டேங்க் இருக்குது. ஆஃப் டேங்க் எப்படி பார்த்தாலும் 10 நாளைக்கு மேலே ஓடும். நல்ல மைலேஜ், நீங்கள் தைரியமாக வாங்கலாம். நான் என்னுடைய பார்வைக்கு வண்டி சூப்பரு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பஜாஜ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எனி டைம் வந்து ஹீரோலேயே வண்டி எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து பஜாஜ் ட்ரை பண்ணி பாருங்கள். பஜாஜ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக பஜாஜ் பைக் தான் வாங்குவீங்க, சின்ன பைக் வாங்குறது இருந்தால். பஜாஜ் பைக் நல்லா இருக்குது. என்னுடைய 4 வருஷம் இந்த வண்டியோட டிசம்பர் முடிஞ்சதுன்னா 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வண்டியோட எனக்கு. அதனால் வண்டி சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டியாவது நீங்கள் பஜாஜ் பைக், ஹீரோ, ஹோண்டா அந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்க ஒரு வாட்டி பஜாஜ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு வேறு ஒரு பிராண்டு பைக்குக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க. அந்தளவு சூப்பராக இருக்குது. சின்ன பைக்கில் மைலேஜ் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. இது மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு சொன்னால் கூட சரி, பஜாஜ் பைக் நல்லா இருக்குது. இது மார்க்கெட்டிங் கூட நினச்சிக்கிட்டோம். நல்லாயிருக்கு வண்டி. ட்ரை பண்ணி பாருங்கள்.